வெல்கம் டு ஏர்லைன் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பர்ச்சேஸ் ஆப்போட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வந்து ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து பர்ச்சேஸில் வெண்டார் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவில். மேலே போனீங்கன்னா ஆடான்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெண்டார் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி காட்டும். அதில் நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவலாக கம்பெனியாக சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நேம் ஃபில்அப் பண்ணணும். கம்பெனியோட நேம் இப்போ ஃபில்அப் பண்ணுறேன். இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு வேலு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவரோட கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். கம்பெனி கொடுத்ததுக்கப்புறம் அது ஏற்கனவே இருக்கிறதுனால அட்ரஸ் தனியாக வந்துடுச்சு. இப்போ ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துட்டு வெப்சைட் செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிட்டு டேக் ஏதாவது கொடுக்கணுன்னா டேக் கொடுத்துக்கலாம். இதில் இல்லை நான் மிஸ்டேன்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டைட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் கொடுத்து சேவ் கொடுத்துறேன். இப்போ மிஸ்டர்ன்ற டேக் வந்துடுச்சு. அடுத்தது டேக்கில் வந்துட்டு அவர் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாரு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போ எனக்கு வந்து அவர் வெண்டார்ன்றதுனால வெண்டர் டேக் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஜிமெயில் ஐடி கொடுத்து முடித்த உடனே சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம், பர்ச்சேஸில் போய்ட்டு கொட்டேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன் சொல்லிட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்தாச்சு. இப்போ நியூன்ற மேலே பட்டனை கிளிக் பண்ணி இதெல்லாம் ஏற்கனவே போட்ட கொட்டேஷன்ஸ். இப்போ நியூ பட்டன் கிளிக் பண்ணி புதுசாக ஒரு கொட்டேஷன் எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கலாம். நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணி கொட்டேஷனுக்கு ஒரு ஃபார்ம் வரும். இப்போ வந்து இதில் நம்ம சேவ் பண்ண வெண்டாரை சூஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுலேயே வந்து க்ரியேட் அண்ட் எடிட் சொல்லிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த பேரை டைப் அடித்தோடனே அவர் வந்துடுவார். இது வந்துட்டார் பாருங்கள், வேலு அசஞ்சர் அஷ்யூர் இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் அந்த வெண்டார் நேம் வந்துருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டோம். ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம கொடுக்குறது தான், வேணும்னா கொடுத்துக்கலாம். ஆர்டர் டெட்லைன், எந்த டெட்லைனுக்குள்ளே நம்ம ஆர்டர் இது பண்ணோம். அக்செப்டட் அரைவல் அதையும் சேர்த்து கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷனில் போய் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட் காட்டும். நம்ம கொடுக்காதனால இங்கே காட்டல. இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண ப்ராடக்டை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம காரில் 3 வேரியண்ட் ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருந்தோம் போன வீடியோவில். அதில் இருக்கிற கார்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கக்குள்ளே ஹேண்ட் அண்ட் குவாலிட்டியில் நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஆட் ஆகிடும். இப்போ நான் எல்லாத்துலேயும் வந்து 5 ப்ராடக்ட் கொடுத்து ஆட் கொடுக்குறேன். 5 ப்ராடக்ட் கொடுக்கல. அதோட யூனிட் ப்ரைஸ் வந்து 200 ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன். 15% ஜிஎஸ்டியோடு சேர்த்து கால்குலேட் பண்ணி மொத்தமாக 3450 அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சு. இப்படி செலக்ட் பண்ணுறது முடியலன்னா நீங்கள் கேட்லாக் போனீங்கன்னா இந்தமாரி இருக்கிற
எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு காட்டும். இதில் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை தொட்டவுடனே உங்களுக்கு சர்ச் கொடுத்து எந்த ப்ராடக்ட் வேணுமோ அது சர்ச் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்ட்லாம் இங்கே இருக்குல்ல, இதேமாரி ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் டு கொட்டேஷன் வந்துட்டா செக்ஷன்ஸ் வேணும்னா செக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். நோட்ஸ் வேணும்னா நோட்ஸ் மாரி எடுத்துக்கலாம். நோட்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். செக்ஷன்னா ஒரு இதுக்கும் நடுவில் கொடுக்குறது தான் செக்ஷன். கேட்டகரி வைஸ் பிரித்து செக்ஷன் கொடுத்துக்கலாம் நடுவில். அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அங்கே வந்து கீழே வந்து ஏதாவது கொடுக்கத்தானே கொடுத்துக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. சென்ட் பை இமெயில் கொடுத்தா அவங்களுக்கு சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுப்பீங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அது எல்லாமே நோட் ஆகின்னு வரும். இதுதான் அவங்க மெயில் ஐடி. கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் டிக்ளைன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இமெயில் போய்டும். இந்த இடத்துல வந்து சேட்டரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது க்ரியேட் பண்ணது, ப்ராடக்ட் ஆட் பண்ணது, அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணது, ஆர்எஃப்கே வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே இதில் காட்டும். இப்போ இந்த பார்ட்டோட கண்டினியூஷனை பார்ட் 3ல் பார்க்கலாம். தேங்க்யூ. உடனடியாக ஓடு ஆப்பை பெற ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு எங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.